ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன சோப் பார்க்க போகிறோன்னா, ஆரஞ்சு தூளில் சோப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால முகம் வந்து நல்லா எப்பவுமே பளிச்சுன்னு சுருக்கம் இல்லாமல் நம்ம முகம் வந்து இளமையாக இருக்க இந்த ஆரஞ்சு தோல் ஹெல்ப் பண்ணுது. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு இந்த சோப் செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் எடுத்தாச்சு. அதில் உள்ள தோலெல்லாம் முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. அதனால் இது இயற்கையாகவே கலரு கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. நமக்கு கலர் கொடுத்து முகத்தை பிரகாசமாக வச்சுக்க இந்த ஆரஞ்சு பழம் உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லை, நம்ம முகத்தை இளமையாக பொலிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு தோல் ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல உள்ள கரும்புள்ளி, வடுக்கள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதை நம்ம தோலை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அது கிளிசரின் பேஸ் எடுத்துக்கலாம். கிளிசரின் பேஸ் சிப்ஸாகவும் கிடைக்கும், இந்த மாதிரி பாராவும் கிடைக்கும். இப்போ இந்த பாரா இருக்குது. அதனால் நமக்கு தேவையான அளவு நான் இப்போ 150 கிராம் எடுத்து அதை மெல்ட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். இந்த மெல்ட் பண்ணுற டைமில் நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கிளிசரின் பேஸ் வச்சிடலாம். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி தான் நம்ம மெல்ட் பண்ணணும். பாருங்கள், மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த மெல்ட் ஆனதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மோல்டில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணால் தான் சோப்பு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ மெல்ட் பண்ண கிளிசரின் பேஸ் எடுத்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஆரஞ்சு பழ தோல் ஒரு 2 ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு பழ தோல் அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றாம தான் அரைச்சி எடுத்திருக்கோம். இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலிவ் ஆயில் நம்ம சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக நல்லா இருக்கும், சாஃப்டாக. இதில் சென்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண ரொம்ப ஸ்லோ பண்ணோன்னா சோப்பு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்ததை நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். மோல்டு நம்ம அப்படியே வச்சு ஊற்றக்கூடாது, தட்டில் வச்சு தான் ஊற்றணும். அப்போ தான் நம்ம எடுத்து வேறு இடத்துல வைக்க முடியும். இப்போ மோல்டில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நம்ம காய வைக்கணும். காய வைக்கிறது வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ 4 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சோப்பு வெளில எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஆரஞ்சு சோப். இந்த சோப்பு தேய்ச்சி குளித்தோன்னா நம்ம ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக, கலராக, இளமையாக, பிரகாசமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம இதில் நுரை எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். நுரை பேசிக்காக இந்த கிளிசரின் பேஸில் நுரை கம்மியாக தான் வரும். இதில் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.